ரைட், அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைண்ட் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, t² இன்டு e⁴2t. இந்த e⁴2t முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி, அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. t²க்கான லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நமக்கு தெரியும் 2 ஃபேக்டரியல் பை s⁴2+1. ஸோ அது 2/s³ கிடைக்கும். இப்போ e⁴2t இன்டு t²னா எங்கெல்லாம் நீங்கள் எஸ்ன்னு பார்க்குறீங்களோ இது e⁴+2t. அப்போது எங்கெல்லாம் s பார்க்குறீங்க அதெல்லாம் s-2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாருங்கள் s should be replaced by s-2. you'll get the answer. வெரி சிம்பிள். ஓகேவா? இப்போ அதே மாதிரி அடுத்த சம் என்ன, e⁻−3t sin 2t. sin 2tக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். sin 2t is equal to 2/s² + 2². இப்போது e⁻−3t கேட்டிருக்காங்க. அப்போ எங்கெல்லாம் s டேர்ம் இருக்கோ அந்த s எல்லாம் you have to replace like s+3. அவ்வளோதான், முடிஞ்சதா? s should be replaced by s+3. இப்போ ஃபர்தராக நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா இது a+b² எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா you'll be getting this. அடுத்தது லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e⁴4t இன்டு cos h3t. ஓகேவா? ஸோ cos h3tயோட லேப்லஸ் நமக்கு தெரியும் s/s² - 3². இப்போ e⁴4tங்கிறனால எங்கெல்லாம் s வேல்யூ இருக்கோ அதெல்லாம் s-4ன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணால் you'll get the answer. if you want you can simplify like a-b² அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். சரியா? அடுத்தது பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, e⁻−t இன்டு cos² 3t. இதுக்கான லேப்லஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ முதல்ல cos² 3tக்கு லேப்லஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் cos² θ is equal to 1 + cos 2θ டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போது இந்த தீட்டாங்கிற இடத்துல 3tங்கிற வேல்யூ இருக்குது. ஓகேவா? அதாவது வெறுமனை தீட்டான்னு பதிலாக 3θ அப்படின்னு வருது. ஓகேவா? அப்போ 2θன்னு என்ன அர்த்தம், 6θ வரும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க 1 + cos 60/2. ஓகேவா? இங்கே ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் அந்த அது என்ன லீனியர் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 1/2ங்கிற கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துங்க. லேப்லஸ் ஆஃப் 1 உள்ள போயிருது, லேப்லஸ் ஆஃப் cos 60 உள்ள போயிருது. ரெண்டுக்கும் தனித்தனியாக லேப்லஸ் கண்டுபிடிக்கலாம். 1/2 ஆல்ரெடி வெளியில் இருக்குது. எனி கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட் பை s, 1/s. cos 80 வந்து இந்த இடத்துல 6, ஸோ s/s² + 6². இப்படி வந்துடும். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ வரைக்கும் நம்ம என்ன தான் கண்டுபிடிச்சிருக்கோம், cos² 3t தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது அடுத்தது ஆக்சுவலாக கொஸ்டின் என்னென்னா e⁻−t இன்டு cos² 3tக்கான ஆன்சர். அப்போ எங்கெல்லாம் நீங்கள் s பார்க்குறீங்களோ அதெல்லாம் s+1ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இங்கே ஒரு s, அப்போ s+1, இங்கே s+1, 3 இடத்துல s+1. ஓகேவா? இது s² வந்து s+1², இது s+1, இன்னொரு s² வந்து s+1². அதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you'll be getting this answer. ஓகேவா? இப்போ கடைசியாக ஒரு சம் பார்க்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா e⁻3t sin 3 ஓகேவா? sin 3 எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா sin 3a அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில். ஓகேவா? this is equal to 3 sin a - 4 sin 3a அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நமக்கு தேவை இந்த sin 3 சம் தீட்டா தான். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணோன்னா sin 3a is equal to 1/4 3 sin a - sin 3a. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம sin 3aவை இப்படி கால்குலேட் பண்ண முடியும். ஆக்சுவலாக கேட்டிருக்கிறது ஏக்கு பதிலாக 2t. இங்கே இந்த ஏங்கிற பிளேஸில் 2tயை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ எங்கெல்லாம் ஏ வருதோ அங்கெல்லாம் 2t ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/4 3 sin 2t - sin 60 இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதில் 1/4 வெளியில் இருக்குது. லேப்லஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3ங்கிற கான்ஸ்டன்ட் 3 ஃபாலோட் பை லேப்லஸ் ஆஃப் sin 2t, அதுக்கப்புறம் லேப்லஸ் ஆஃப் sin 60. ஓகேவா? ஸோ 3ங்கிற கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுட்டு sin 2tயோட லேப்லஸ் இது, sin 60யோட லேப்லஸ் இது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், e⁻3t இன்டு திஸ் sin 2tக்கான வேல்யூ நமக்கு இங்கே கிடைச்சாச்சு. இப்போ e⁻3t இன்டு sin 3t கேட்டிருக்காங்க. அப்போ எங்கெல்லாம் s வருதோ அதெல்லாம் s-3ன்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ஆன்சர் இப்படி கிடைக்குது. ஓகேவா? ஸோ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது, இதை பார்த்துடலாம். லேப்லஸ் ஆஃப் ரூட் t. ஓகேவா? ரூட்டின்னா என்ன அர்த்தம், t⁻1/2. ஓகேவா? இது வந்து காமா ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணலாம். gamma of n+1 divided by s⁻n+1 நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ gamma of n+1 நம்ம எப்படி எழுதுறோம்னா gamma of n+1 is equal to n gamma n அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த இடத்துல n வந்து 1/2. ஓகேவா? அப்போ 1/2 gamma of 1/2 எழுதலாம். gamma of 1/2 ஓட வேல்யூ வந்து
ரூட் பை. ஓகேவா? இந்த 1/2 கீழே வரும்போது 2ன்னு மாறிடும். 2 into s பவர் 3/2 மாறிடும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா e⁻t கேட்டிருக்காங்க. அப்போது எஸ்ஸுங்கிற இடத்துல s - 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். தட்ஸ் ஆல். ஓகே.